ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கோம் மதுரைக்கு. இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்க போகுது. அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா கூட்டம் என்னமோ வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம விடுவோமா, ஓடையில் போய் நுழைஞ்சிட்டோம்ல. வாங்கிட்டு வெளியே வந்தால் அது என்னென்ன கொடுத்தாங்கன்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், அப்புறம் மஞ்சள் கிழங்கு கொடுத்தாங்க. வாங்கிட்டு அப்படியே நடையை கட்டிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த சைடு நிறையா மஞ்சள் கயிறு, கடையில் ஃபுல்லாக மஞ்சள் கயிறு விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில கொடுத்துட்ருந்தாங்க மஞ்சள் கயிறு. நேர்த்திக்கடன் போட்டிருந்தாங்க போல், எல்லாருக்கும் கொடுத்தாங்க, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் பந்தல் போட்டிருந்தாங்க. திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுக்குறதுக்கு பிரசாதம் அதுக்கு போட்டிருந்தாங்க பந்தல். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போனால் கோயிலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. வந்து பார்த்தா பயங்கரமான கூட்டம். உள்ளேலாம் போகவே முடியாது, வெளியிலே இவ்வளோ கூட்டம். இந்த சைடு எல்இடி ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. சரி இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இங்கிட்டு பயங்கரமாக கூட்டம். அப்புறமா சரி இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த சைடு போகலான்னு பார்த்தா இங்கிட்டும் பயங்கரமாக கூட்டம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே கிடச்ச இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் வாங்கினாங்கன்னா உட்காந்து. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் தாலி பெருக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய தாலியை கழட்டிட்டு புதுசாக ஒரு கயிறை போட்டு, அப்புறம் இன்னொரு கயிறில் பழைய தாலியில் இருந்த அப்புறம் எடுத்து கோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா டைம் போய்கிட்டே இருக்குது. பார்த்தா கூட்டம் பயங்கரமாக வந்துடுச்சு. அவங்களுக்குள்ளே ஃப்ரீயாக இருந்த இடத்துல பூரா எல்லோரும் உட்காந்துட்டாங்க. பயங்கரமான கூட்டம் ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு வழியாக திருக்கல்யாணம் எப்படா நடக்கும்னு பார்த்துட்டு இருந்தால் செல்லில் தான் பார்க்க முடியும், உள்ளேயும் போக முடியாது. எல்இடி ஸ்க்ரீனும் அந்த பக்கமாக திரும்பி இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் ஒரு வழியாக திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு. பார்த்தா பயங்கரமாக கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க எல்லோரும். அப்புறமா எல்லோரும் கழுத்தில் பெருக்கி வச்சுருந்த தாலி கயிறை போட்டாங்க. என் கழுத்தில் எங்கள் வீட்டுக்கார் போட்டார். போட்டோடனே அப்படியே பயங்கரமாக ஜாலியாகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக கூட்டம். அதுலேருந்து விலகி ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.